அடடா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மஞ்சூரியன் செய்ய சொல்லி கேட்டிருக்காரு. சரி விடு, நாளைக்கு செஞ்சிடலாம். என்ன மணி 8 போகுதுன்னு சமைக்காம உட்காந்துருக்கா? என்னன்னு கேட்டுருவோம். எப்போ மணி 8 சின்ன சமைக்கவே இல்லை, இன்னைக்கு என்ன லஞ்சு எடுத்து வைக்க போற? அட என்னங்க, எப்பயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க சமைச்சு தரேன். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி தக்காளி சாதம் செய்ய போறேன். தக்காளி சோறு செய்ய போறியா? அது கூட அப்போ உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிரு. எப்படிங்க, நான் உருளைக்கிழங்கு பொரியல் செய்யணும்னு நினைச்சா நீங்க சொல்லிட்டீங்க. அதெல்லாம் அப்படித்தான், நீ சீக்கிரம் போயிட்டு ரெடி பண்ணு. அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் சின்னதாக 2 பட்டை, ஒரு பிரியாணி இலை, கடலைப்பருப்பு, கடுகு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு, கிள்ளி போட்ட காஞ்ச மிளகா, தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு லைட்டாக ஒரு வதக்கி இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கறி மசாலா தூள், பொடி பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி, தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கி இதை ஒரு பக்கம் வேக விட்டுட்டு இன்னொரு பக்கம் நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம். இதுக்கு எண்ணெயில் கடுகு போட்டு பொரிஞ்சதும் பொடி பொடியாக நறுக்கின உருளைக்கிழங்கு போட்டு வதக்கி மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு இந்த பக்கம் கருவேப்பிலையும் மல்லி தடியும் போட்டு சுடுசோத்துல கிண்டுனா தக்காளி சோறு ரெடி. இதே நேரத்தில் உருளைக்கிழங்கு வந்ததும் தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை, மிளகாத்தூளை போட்டு ஒரு கிண்டு இறக்கணும். கிளறின சோத்தையும் உருளைக்கிழங்கையும் அள்ளி வச்சா இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெடி.